வீடியோ காலில் பேசினாப்புல அம்மா இந்த மாதிரி நான் வந்து சம்பவம் நடந்த இடத்துல இருந்து போனது வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது வந்து நான் அந்த இடத்துல இருக்கணும், தவிர்க்க முடியாது. நான் அந்த இடத்துல இருந்தா மறுபடியும் எந்த கலவரம் ஆயிடும், நிறைய பாதிச்சிருவாங்களேங்கிற எண்ணத்துல தான் நான் வந்து வந்துட்டேன். மற்றபடி உங்களை எல்லாம் பார்க்க கூடாது, கவனிக்க கூடாதுங்கிற எண்ணத்துல இல்ல. நான் வந்து கூடிய விரைவில் வந்து நேர்ல வந்து பாக்குறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்கேன், நான் கிடைக்கல. பர்மிஷன் கிடைச்ச பிறகு நாங்க வந்து உங்களை நேர்ல பிடிக்கிறோம். இனிமேல் வந்து உங்க பையனை இழந்துட்டான்னு நினைக்கல, அது என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு ஈடுகட்ட முடியாது. அடுத்தது நான் உங்களுக்கு ஒரு பையனா இருந்து என்ன செய்யணும். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கரூர் போயிட்டு வந்தீங்க, 41 பேர் கூட்ட நெரிசல்ல இறந்திருந்தாங்க. அந்த துயரத்துல இருந்து யாருமே இன்னும் மீளல அப்படின்னு நினைக்கிறேன். அங்க விஜய் அவர்கள் வீடியோ கால் பேசியிருந்தாரு, அந்த மக்கள் எல்லாரையுமே வந்து ஆறுதல்லாம் சொல்லியிருந்தாரு, நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம். நீங்க சம்பவம் நடந்த இடத்துக்கு போயிருந்தீங்க, என்ன நடந்தது? வேலுச்சாமிபுரம், கரூர் மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா எல்லாருமே திரும்பி பார்க்க ஒரு இடமா அது இப்போ வந்து பார்க்க முடியா அமைஞ்சிருக்கு. அந்த துயரத்துல இருந்து கரூர் மீளவே இல்லை, மீளவும் மீளாது அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா 41 உயிர் அப்படின்றது அவ்வளோ எளிதல்ல அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை யாருமே அவ்வளோ எளிதாகவும் கடந்தும் போக முடியாது. சமீபத்துல நம்ம போய் எல்லா குடும்பத்தாரையும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் இந்த துக்கத்துல இருக்காருன்ற ஆல்ரெடி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். விஜய் அவர்கள் ஏன் வந்து கரூர் மக்களை சந்திக்கல, பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கல, என்ன நடக்குது அவரை சுத்தி அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது நிறைய விமர்சனங்கள், நிறைய ஆதரவுகள்னு வந்துகிட்டே இருக்கு. நம்ம எல்லா குடும்பத்தாரையும் நேர்ல போய் சந்திக்கிறோம், ஒவ்வொருத்தரும் அவங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. விஜய் அவர்கள் பேசுனதுமே சொல்றாங்க. முதல் இடத்துக்கு போகும் பொழுது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 வயசு அந்த பையனுக்கு பார்க்கும் பொழுது அவன் அவ்வளோ அழகா இருந்தான். எனக்கு எல்லாருக்குமே அந்த ஏரியால இருக்கவங்க எல்லாருக்குமே அவன் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரின்னு வச்சுக்கலாம். அவ்வளோ அழகா சுட்டித்தனமா இருக்கக்கூடிய ஒரு பையனா தான் அவனை பார்க்க முடிஞ்சது. அவங்க வீட்டுல அவங்க அத்தை தான் அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த அத்தைக்கு இன்னும் குற்ற உணர்ச்சி இருக்கு. அவங்களோட அந்த குற்ற உணர்ச்சியை டெய்லியும் அவங்களால நிம்மதியா சாப்பிட முடியல. நான் போகும்பொழுது அவங்க கஞ்சி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அது அவங்க சாப்பிடல. மற்றவங்க எல்லாமே எல்லாருமே வந்து முழு மனதோடையும் முழு வயிற்றோடையும் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடவும் இல்லை. இவங்களால அதையுமே சாப்பிட முடியல. அவங்க அந்த அத்தை எப்போ போனாலுமே அவங்க வந்து அந்த தம்பி நினைப்பாவே இருக்காங்க. ஏன்னா ஒரு தாய் ஒரு குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு ஒரு இழப்பு நடந்திருந்தா கூட அந்த அவங்களுக்கு மீண்டு வந்திருப்பாங்களான்னு தெரியல. இந்த அத்தையால மீண்டு வரவே முடியல. அந்த குடும்பம் இன்னும் அந்த மீளா துயரத்துலதான் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போகும் பொழுது விஜய் அவர்கள் அவங்க கிட்ட கன்வே பண்ண விஜய் அவர்கள் அழுதுட்டாங்க. என்ன நடந்ததுமா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன்னா இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஆதன் சினிமால போட்டிருக்கோம். பாதி பேர் எழுதுறதெல்லாம் வந்து அவங்கள இது வந்து சொல்லி வச்சு அப்படிலாம் சொல்றாங்க. நான் ஸ்பாட்ல இருக்கேன், நான் தான் அவங்ககிட்ட இன்டராக்ட் பண்றேன். அவங்க அது பேசும் பொழுது அவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க. விஜய் சார் 20 மினிட்ஸ் எங்கிட்ட பேசினாங்க, பேச முடியல, அவரால் கதறி அழுதாரு. அதுல பொய் இல்லையா, ஆல்ரெடி அவங்க ஒரு துக்கத்துல இருக்காங்க. இதுல விஜய் அவர்களை காப்பாத்தி அவங்க என்ன பண்ண போறாங்க? அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசி என்ன பண்ண போறாங்க? விஜய் அவர்கள் வந்து பேச அழுதுட்டாரு, வார்த்தை இல்லாம பேசுறாரு. அவர் என்ன பண்றதுன்னே அவருக்கு தெரியலன்றாங்க. அம்மா, நான் முதல் ஆளா உங்க குடும்பத்துக்கு வந்து சந்திப்புன்னு விஜய் அவர்கள் அந்த குடும்பத்துக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு சொன்னாருங்க, அது வந்து நிறைய பேர் திருச்சியில எழுதுனாங்க. ஏன்னா நம்ம நேர்ல நம்ம தானே அதை பார்த்தோம். விஜய் அவர்கள்ட்ட வந்து சார் இந்த மாதிரி தம்பி இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, குழந்தைகளை கூட்டிட்டு வராதேன்னு உங்களை சொன்னேன்ல அப்படின்னு அப்படி அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, அதுக்கு வார்த்தைகள் இல்லாம நான் தான் குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு வராதீங்கன்னு சொன்னேனேம்மா, இப்போ இப்படி ஆகும்னு தெரியல, நான் என்ன ஆறுதல் சொன்னாலும் நான் எவ்வளவு காசு கொடுத்தாலும் அது பத்தாதுலம்மா, அது என்னம்மா அது என்னால முடியல அப்படின்ற அவர் வந்து பேசின 20 நிமிஷத்துல கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அந்த மனுஷன் உண்மையா யதார்த்தமா அழுதுருக்காருங்க. அதுக்கப்புறம் என்ன பேச வார்த்தையில். சோ அந்த குடும்பத்தை சந்திக்கும் பொழுது சரி நம்ம நினைச்சோம் முக்கியமான ஆட்கள். ஏன்னா அங்க கரூர்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகளே பாதி பேர் மன உளைச்சல்ல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. கரூர் மாவட்ட செயலாளர்னு மதியழகன் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் தான் வந்து A to Z அவர் வந்து இப்போ கைது பண்ணியிருக்காங்க. அவங்க குடும்பத்தார சந்திக்கும் பொழுது கூட அந்த அம்மா உடம்பு முடியாம இருக்காங்க. அந்த அம்மாட்ட நாங்க பேசுறோம், என்னப்பா அப்படின்னு கேட்கறாங்க. அம்மா என்ன சொல்றாங்க, என்ன அப்டேட், உங்க கணவரை பத்தி? அந்த ரொம்ப முடியல அவங்களால.
கூட இருக்க நிர்வாகிகள் யாராவது, ஏன்னா இப்போ இந்த வீடியோ கால் விஜய் அவர்கள் பேசினாங்க, அந்த ஏற்பாட்டாளர்களாக இருப்பாங்கன்னு பார்த்தா எல்லாருமே பேச தயங்குறாங்க. ஏன்னா எல்லாம் தயங்குறதையும் மீறி துக்கத்துல இருக்காங்க. அந்த நம்மளால ஏதோ ஒண்ணு பண்ண முடியாம போச்சு, 41 உயிரும் மீள பண்ண முடியாம போச்சுன்ற ஒரு 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 குற்ற உணர்ச்சியில இருந்துகிட்டு இருக்காங்க கரூர்ல சார்ந்த தமிழக வெற்றி கழகமும் விஜய் அவர்களும். சோ அதான் இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தடுத்த குடும்பங்களை சந்திச்சோம். ஒரு குடும்பத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, வீடியோ கால பேசும் பொழுது, உங்க மகனை இழந்துட்டே நீங்க கவலைப்படாதீங்க, உங்க மகனா நான் இருப்பேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரையும் பேசும் பொழுதும் ரொம்ப ஆறுதலா சொல்லியிருக்காரு. அதான் எல்லாத்திட்டையுமே அழுதுட்டாருங்க. அவருக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியும். ஆனா எல்லாத்திட்டையும் சொல்றது என்னன்னா, இனி உங்களுக்கு நான் இருப்பேன், என் கட்சி அதுதான் எனக்கு வந்து என்னைய ரொம்ப, ஏன்னா நம்ம நிறைய விமர்சனம் அவரு நிறைய நம்மளும் சொல்லியிருக்கோம், பாசிட்டிவ் சொல்லியிருக்கோம், நெகட்டிவ் சொல்லியிருந்தாலுமே கூட விஜய் அவர்கள் பேசுனதுல உங்களுக்கு என்ன நடந்தாலும் எப்பனாலும் நான் நிப்பேன் இருக்காரு. அவர் நினைச்சிருந்தா தமிழக வெற்றி கழகம் நிற்கும், என்னோட தொண்டர்கள் நிப்பாங்கன்னு சொல்லி இருந்திருக்கலாம். அந்த மனுஷன் அது இன்னும் எவ்வளவு உண்மையா இருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு என்ன நடந்தாலும் எது வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் நிப்ப உங்க குடும்பத்துக்கான ஒரு மனுஷன் சொல்லும் பொழுது அதுவே பெரிய விஷயம் தானுங்க. நான் போற குடும்பத்துல எல்லாருக்குமே அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அவரு பொய் சொல்லணும்னு இல்லையில, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. சோ நீங்க இப்ப கேட்டீங்க, அது எல்லாமே நிறைய பேர் எங்கிட்டயுமே கேட்கறது அதுதான். ஒரு பையனும் அப்பாவையும் நம்ம தான் பேசியிருந்தோம். அதில் கூட அவங்க அப்பாட்ட நம்ம கேட்கும் பொழுது, இந்த மாதிரி பையனை அவங்க மாமா கூட்டிட்டு போயிட்டேன்னு சொன்னாருங்களே, தெரிஞ்சிருந்தா நீங்க விட்டுருக்க மாட்டீங்களான்னு, தெரிஞ்சிருந்தா அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். அதுக்கு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, இல்ல நானும் போயிருப்பேன் அப்படின்ட்டு. சோ அது வந்து அதுவும் எதிர்ச்சி தான். அது உண்மையா பேசுறாரு அவரு. அவர் நினைச்சிருந்தா, இல்ல நான் விட்டுருக்க மாட்டேன் என் பையன் அங்கெல்லாம் போக கூடாது, விஜய் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. நான் போயிருப்பேன்னு ஒருத்தர் சொல்றாரு. எனக்கு அது கேட்டு ஷாக்கு. சோ 2-3 நாட்களா நம்ம கிட்ட எல்லாமே கேட்கும் பொழுது, ஸ்பாட்ல நீ அதை எப்படி ரியாக்ட் பண்ணலாம் கேட்கறாங்க. எப்படி ரியாக்ட் பண்றது? ஒரு மனுஷன் அவங்க பையனுக்கு கீழே விழுந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கு, நானும் போயிருப்பேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, அப்ப அவரு விஜய் அவர்களை பாக்குறதுக்கு உண்டான அவ்வளவு ஆர்வம்னு ஒண்ணு இருக்குல்ல. இதெல்லாம் தான் விஷயங்கள். நீங்க இவ்வளவு பேசுறதுனால நம்ம கரூர்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வீடியோ காலால விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே நம்ம எடுத்து நம்மளோட ஆதன் சினிமால தான் போட்டிருக்கோம். இன்னொன்னு, இப்ப நம்ம லைவ்ல ஈரோடு அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாக்களுக்கு நேத்து அவர் ஒரு வீடியோ கால் பேசியிருக்காரு. சென்னையில இருந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு குழு ஒண்ணு போயிருக்கு. இதன் மூலியமா தான், ஏன்னா கரூர்ல இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்களை கோஆர்டினேட் பண்ணி எல்லா வீடுகளுக்கும் கூட்டிட்டு போயிட்டு சாரோட, அதாவது விஜய் அவர்களோட தொடர்பு கொண்டு பேசுறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து ஈரோடு, பவானி இந்த மாதிரியான ஏரியாவுக்கு அவங்க நேத்து பேசியிருக்காங்க. நீங்க அதான் நான் இது ஏன் வந்து நம்ம லைவ்ல பண்றோம் அப்படின்னா, பார்த்துட்டு இருக்க சிலருக்கு இது வந்து ஒரு பதிலா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இப்போதைக்கு யார்ட்டையுமே எதுவுமே சொல்லல, எதுவுமே பேசல, முன்னெச்சரிக்கை எதுவுமே பண்ணல. பவானியை சேர்ந்த மோகன் ஒரு பையன், அவங்க அம்மா வந்து பார்வையற்றவங்க, அப்பா தான் வந்து பில்லர் ஆஃப் த ஃபேமிலியா இருக்காரு. அவருக்கு நான் இப்ப லைவ் போன் கால் பண்றேன். ஏன்னா எனக்குமே இது தோணுச்சு. ஏன்னா நம்ம ஸ்பாட்ல இருக்கும் பொழுது அங்க நம்ம செட் பண்ணி வைக்கணும். அப்படி அது எப்படி அதை பேசுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. நான் உங்களுக்கு அந்த ஒரு போன் மட்டும் நான் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நான் அங்க இருந்தனால சொல்றேன். அவங்களுக்கு போன் பண்ணி நம்ம பேசுவோம், லைவ்லயே பேசுவோம், என்ன சொல்றாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் இப்ப காட்டப்போறேன். ஹலோ அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா என் பேர் முரளிங்கண்ணா, ஆதன் மீடியால இருந்து பேசுறோம்ண்ணா. அண்ணா ஆதன் மீடியால இருந்து பேசுறோம்ண்ணா. என் பேர் முரளிங்கண்ணா. அண்ணா நம்ம தம்பி அந்த விஜய் கூட்டத்துக்கு போயிட்டு கூட்ட நெரிசல்ல கேள்விப்பட்டோம்ண்ணா. நம்ம ஊருங்கண்ணா? நம்ம ஊர் பவானி பக்கம் ஜம்பைங்க. சரிங்கண்ணா. ஆனா இப்போ அரசாங்க சைட்ல இருந்து தரப்புல இருந்து நிவாரணம் வழங்கினதா சொன்னாங்க. எல்லாமே கொடுத்துட்டாங்களாண்ணா? இது வந்து ஸ்டாலின் அனுப்பிச்சு 10 லட்சம் வந்துருச்சுங்க. சரிங்கண்ணா. அச்சக்கு அன்னைக்கே கொடுத்துட்டாங்க. சரிங்கண்ணா. அப்புறம் இது காங்கிரஸ் சார்பா ஒரு 2.5 கொடுத்துருக்காங்க. சரிங்கண்ணா. அது போக நேத்து இது கமல் ரஷீத் மன்றத்துல இருந்து வந்து அவங்க ஒரு லட்சம் கொடுத்துருக்காங்க. சரிங்கண்ணா. 10 லட்சம் செக் போட்டிருக்கு. அது கலெக்ஷன் ஆகி நீங்க போய் பாக்குறேங்க. இந்த இதெல்லாம் பார்த்துட்டு போக முடியல. சரிங்கண்ணா. அப்புறம் அந்த 2.5 இந்த 1 இன்னைக்கு தான் கொண்டு கலெக்ஷன் போடலான்ட்டு. சரி. இப்ப தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நம்ம வீட்டுக்கு வந்ததா கேள்விப்படுறோம்னா, அது உண்மைங்களாண்ணா? ஆமா இல்ல வந்துட்டு போயிட்டாங்க. வந்துட்டு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா பேசிட்டு தான் போனாங்க. சரிங்கண்ணா. என்னைக்கு வந்தாங்கன்னா? நேற்றுங்களா முந்தா நேற்று? நேற்று சாயந்தரம் வந்தாங்க. ஒரு 7 மணிக்கு வந்தாங்க. எத்தனை பேர் வந்தாங்கன்னா என்ன ஆறுதல் சொன்னாங்க? ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. சரிங்கண்ணா. அப்புறம் இந்த மாதிரி எதிர்பாராம நடந்தது, யாருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது
சரிங்க. நடந்தது அது நாங்க என்ன ஆறுதல் சொன்னாலும் உங்க மனசை தேர்க்க முடியாது. நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க, பண்ணிக்கலாம். தலைவர் வந்து வெளியில வர்றது எப்பன்னு தெரியல. சரிங்க. வந்தாருன்னா நேர்ல வந்து பாக்குறேன்னு இருக்காருங்க. சரிங்க. அதே மாதிரி உங்க குடும்பத்துக்கு உண்டானதெல்லாம் பண்றேன்னு இருக்காரு அப்படின்னு. அப்புறம் வீடியோ கால் அவரே பேசினாருங்க. ஓ, விஜய் அவர்களும் வீடியோ கால்ல பேசினாங்க. பேசிட்டாரு, அவரு வீடியோ கால்ல பேசிட்டாங்க. சரிங்கண்ணா. என்ன சொன்னாருங்கண்ணா விஜய் அவர்கள்? அவங்க என் வயசு வந்து கணக்கு தெரியாது, 13 வருஷம் ஆச்சு. சரிங்கண்ணா. அப்புறம் வீடியோ கால்ல பேசினாப்புல, அம்மா இந்த மாதிரி நான் வந்து சம்பவம் நடந்த இடத்துல இருந்து போனது வந்து நிறைய பேர் தப்பா நினைக்கிறாங்க. இது வந்து நான் அந்த இடத்துல இருக்கணும், தவிர்க்க முடியாது. நான் அந்த இடத்துல இருந்தா மறுபடியும் எக்ஸ்ட்ரா கலவரம் ஆயிடும், நிறைய பாதிச்சிருவாங்களேங்கிற எண்ணத்துல தான் நான் வந்து வந்துட்டேன். மற்றபடி உங்களை எல்லாம் பார்க்க கூடாது, கவனிக்க கூடாதுங்கிற எண்ணத்துல இல்ல. நான் வந்து கூடிய விரைவில் வந்து நேர்ல வந்து பாக்குறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்கேன், நான் கிடைக்கல. பர்மிஷன் கிடைச்ச பிறகு நாங்க வந்து உங்களை நேர்ல பிடிக்கிறோம். இனிமேல் வந்து உங்க பையனை இழந்துட்டான்னு நினைக்க, அது என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு ஈடுகட்ட முடியாது. அடுத்தது நான் உங்களுக்கு ஒரு பையனா இருந்து என்ன செய்யணுமோ எல்லாம் சொல்லித்தரேன். ஓகே, தைரியமா இருங்க. சரிங்க. கூடிய விரைவில் எனக்கு பர்மிஷன் கிடைச்சோம்னா நான் நேர்லயே வந்து பாக்குறேன். புரியுது புரியுது அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. ஏன்னா நான் வந்து அந்த இடத்துல இருந்து போனது தவறுதான். அது எதுக்காக போனோம்னா, நான் அங்க இருக்கும்போது இன்னமே வந்து நம்மள பாக்குறதுக்கு நெரிசல் இல்ல, ஏதாவது மறுபடியும் வெவ்வேறு நடக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் இருந்து கிளம்பினேன். அது வந்து மக்களுடைய பாதுகாப்பாக தான் நான் நினைச்சு கிளம்பினேன். அது வந்து சிலர் தவறான கருத்து எடுத்துக்கிறாங்க. சரிங்க. அப்படின்னாப்ல அது வாஸ்தவம் தான். அந்த மாதிரி நேரத்துல அது செய்யறதும் கரெக்ட் தான். இருந்தாலும் அது மக்கள் தான் எப்படி வேணாலும் எடுத்துக்குவாங்க இல்லைங்களா? ஆமாங்க ஆமாங்க. நல்லது நடந்தாலும் மறுபடியும் கலவரம் நடந்ததாலும் பேசுவாங்க, ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, போயிருக்க வேண்டியதானே ஆமாங்க அப்படின்னு பேசுவாங்க, இல்லைனாலும் பேசுவாங்க. ஆமாங்க. அதாவது என்னுடைய பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்துல அவர் செஞ்சது கரெக்ட்னு நான் நினைக்கிறேன். பையனை பறி கொடுத்தாலுமே இந்த நேரத்துல அவர் செஞ்சது கரெக்ட்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாங்க, புரியுதுண்ணே. ஆனா பாதிக்கப்பட்டவங்க நீங்க தான். ஆமா ஆமா, பாதிக்கப்பட்ட ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் இருக்கிறாரு அப்படின்னா, இப்ப அந்த சம்பவம் நடந்ததே எல்லாருமே வந்து அவரை நேர்ல பக்கமா அருகில போய் பார்க்கணும், பேசணும், செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல போயிட்டு அதுல இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமாங்க இல்லைங்களா? ஆமாங்க. மறுபடியும் அங்க இருக்காரு, ஹாஸ்பிட்டலுக்கு வராருன்னா மறுபடியும் நெரிசல் ஆகும். அதுல வந்து நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஆமாங்க. இவரு வர்றாருன்னு வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வர்றாருன்னா அந்த நேரத்துல எதிரிகள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க வந்து இல்ல இந்த ஆள்னாலதான் இத்தனை பிரச்சனையாச்சு, மறுபடியும் பிரச்சனை பெருசு பண்ணி விடுவாங்க. புரியுதுங்க. கூட்டத்துல புரியுது. 10ஓட 11ங்கிற மாதிரி தெரியாது இல்லைங்க, அந்த மாதிரி பண்ணி வர்றதுக்கு நிறைய இருக்காங்க. புரியுதுங்க. அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்த்திருக்காரு. அதை வந்து நான் பாராட்டுறேன். அம்மா கிட்ட அவரு பேசினாருன்னா, அம்மா பார்வையற்றவங்க அப்படின்றத விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சதுங்களா? அவரு சொல்லிருக்கீங்க. சரிங்க. அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அம்மாக்கும் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. இப்ப விஜய் மேல ஒரு சின்ன விமர்சனமும் வச்சாங்களா? நீங்க சொன்ன மாதிரி தான், அவர் வந்திருந்தாலும் அங்க கண்டிப்பா ஏதாவது அசம்பாவிதம் இன்னும் அதிகமா ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கல, பேசல அப்படின்ற ஒரு குறைகளும் சொன்னாங்களே. அது ஒரு பாதிக்கப்பட்டவரை குறைகள் சொல்றாங்க, கேக்குறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பாதிக்கப்பட்டவங்க உடனே போனாலும் ஒரு எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. புரியுது. அதாவது ஒரு கோவப்பட்டு ஏதாவது கோவப்படுறவங்களும் இருக்காங்க. புரியுது. ஆமா ஆமாங்க. இப்போ திடீர்னு நீங்க வந்தாருன்னு வச்சுங்க, இப்ப நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுனால புரிஞ்சுக்கிற அளவுக்கு தன்மையான டீட்டெயிலா பேசுறோம். இதே கொஞ்சம் வருத்தம் உள்ள ரொம்ப ஒரு போர்ஸான ஆளு புரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, கோவத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு, என் குடும்பம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி ஒரு போயிடுவாங்க. சரி, அது லேட்டா வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இப்ப எல்லாருடைய சூழ்நிலையும் யோசனை. புரியுது புரியுது. அவரை வந்து வரக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதுல வந்து உண்மையா வரதான் பெஸ்ட்ன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க அவரை நேரில் சந்திக்கும் பொழுது நீங்க என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க, என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க அவர்கிட்ட?
அவர்கிட்ட அதான் இப்ப பேசுறோம் பாருங்க, அதே மாதிரிதான். பரவாயில்லைங்க, அதை நடந்தது எங்களால முடிஞ்சால், அதாவது வந்து உங்க கட்சி இதுக்காக நம்ம என்ன செய்யணும் அதை செய்யுங்க. நீங்க அதாவது என் பையனை பறி கொடுத்தது வந்து சிறுசுல இருந்து 5 வயசுல இருந்தே அவர் மேல ரொம்ப ரசிகரா இருந்தான். ஓகே, அது உங்களுடைய சூழ்நிலைக்கு உங்க மனத்தன்மைக்கு நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. இப்படிதான் அப்படிதான் மாதிரி எல்லாம் அவருக்கும் தெரியும். அவருடைய சூழ்நிலையில அவர் என்ன செய்யறாருன்னு அவரு பிரியம் போல செய்யலாம். புரியுதுங்க, புரியுது. இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும் சொல்லி சொல்லல. சரி. ஏன்னா பல குடும்பங்கள் பாதிச்சிருக்கு. இப்ப நானே வந்து எனக்கு வந்து ஒரே பையன் தான், இருந்தாலும் ஏற்பட்ட வருத்தம் தான். இதுலயே ஒரே குடும்பத்துல 3 பேர் இறந்தவங்களா இருக்காங்க. ஆமாங்க, ஆமா. குழந்தைங்க இதெல்லாம் நம்ம அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் நிறைய கண்ணில் பார்த்தது. ஒரு பெரிய பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அங்கிருந்து எல்லா இதெல்லாம் பாடியெல்லாம் போற போதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். வந்து இந்த மாதிரி எத்தனை பேருடைய பாதிப்புகள் எல்லாமே உணரக்கூடியதா இருக்குது. கண்டிப்பா ஒருத்தரது மட்டும் யோசனை பண்ண கூடாதுங்க, நம்ம இதுல நம்ம சைடை மட்டும் பார்க்க கூடாது. சரி ஆனா உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா நாங்க மக்கள் மத்தியில கொண்டு போய் நாங்க சேர்ப்போம். ஏன்னா நீங்க நிறைய விமர்சனங்கள் வச்சுட்டு இருந்தாங்க, அதுக்கு உங்களோட இப்போ இந்த பதில் தெளிவான ஒரு பதிலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இனி இந்த கூட்ட நெரிசல்கள் ஏற்படாம இருக்க நீங்க என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இந்த மக்களும் இப்போ பார்த்துட்டு இருக்க மக்களும் கேட்டு இருக்க மக்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கணும் அப்படின்னா, இந்த கூட்ட நெரிசல்கள் இனி இந்த மாதிரி நடக்கக்கூடாம இருக்கிறதுக்கு உங்களோட கருத்தா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது என்னன்னு சொல்றேன்னா, இது இந்த மாதிரி பொதுக்கூட்டங்களை எந்த கட்சிக்காரா இருந்தாலுமேங்க, அவங்களுக்கு தகுந்த ஒரு பொதுவான இடத்த, அவங்களுக்கு சௌகரியமான இடத்துலதான் பண்ணணுங்கிற ஒரு அனுமதி. புரியுதுங்க, அனுமதி கொடுக்கணும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் வராத அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். சரி, கட்சிக்காரரும் செய்யணும், அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளும் ஏற்பாடுகள் பண்ணி கொடுக்கணும், முன்னெச்சரிக்கையா எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க? ஆமாங்க, அதுதான் விரும்புறேன். அண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா. இந்த நேரத்துல நாங்க உங்களை தொந்தரவு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கங்க. இந்த மாதிரி இதை சில பகிர்ந்து திட்டம் நம்மளுடைய மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். கண்டிப்பா இல்லைங்களா? ஆமாங்க. அடுத்தாப்புல வரக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சம் சால்வ் ஆகணும். புரியுதுங்க. நம்மள மாதிரி ஒரு 4 பேருக்கு ஒரு பேச்சில தான் அவங்களுடைய கருத்தும் தெரியும். நம்ம பையனை இழந்து இந்த துக்கத்துல நம்ம இந்த அளவுக்கு இருக்கிறோம். சிலர் துக்கம் இல்லாதவங்க எல்லாம் இருக்கு, எல்லாத்துக்கும் துக்கம் இருக்கு. பாதிக்கப்படாதவங்க குடும்பத்தை பத்தி சொல்றேன். அவங்க இத பெருசா எடுத்துக்க மாட்டாங்க இல்லைங்களா? என்னமோ இந்த மாதிரி போயிடுச்சு, அவங்களுக்கு என்ன படம் வந்தது, அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிற சில எண்ணங்கள்லாம் வரும். அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு குடும்பத்துக்கும் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வராம எந்த கட்சிக்காரரா இருந்தாலும் ஒரு கூட்டம் நடத்துனாங்கன்னா அது ஒரு பெருமையாகவும் இருக்கும். இவங்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனா இருக்கும். இறந்தவங்களுக்கு ஒரு நன்றி சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க தனியா இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க, கூட நாங்களும் இருக்கோம். நீங்க எப்பனாலும் எங்களை அழைக்கலாம். நாங்க கண்டிப்பா நம்ம நேர்ல வருவோம்னா நேர்ல சந்திக்கலாங்க. பாத்தீங்களே, இதுதாங்க இது. அவருக்கு தன்னோட மகனை இழந்துட்டாரு. அவரு நினைச்சிருந்தா விஜய் அவர்கள் மேல கோவப்படலாம், இல்ல அரசாங்கத்து மேல கோவப்படலாம், யாரு மேலாலும் கோவப்படலாம். அவங்க இப்ப எந்த மனநிலையிலும் இல்லை. என்னோட மகனை நான் இழந்துட்டேன், அந்த கூட்ட நெரிசல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நான் உடஞ்சிட்டுனா என் மனைவி உடஞ்சிருவாங்க, என் மனைவி பார்வையற்றவங்க. நீங்க எல்லாமே நீங்க கேட்டீங்க. இதுக்கு மேல ஒரு தகப்பனா, ஒரு பாதிக்கப்பட்டவரா வேற என்னங்க பேசுவார் அவரு? அவருக்கு அது கோபம் இருக்காதா? விஜய் அவர்கள் எப்படி இப்படி பண்ணலாம், இனிமேட்டு எப்படி? விஜய் அவர்களுக்கு என்ன சொல்றாங்க? அந்த மனுஷன் அழுகுறாருங்க, அவரே மனசுடைஞ்சு பேசினாருங்க அப்படின்றாரு. அப்ப நீங்க போய் என்ன கேள்வி கேட்பீங்க? இதுதான் நடக்குது. ஏன்னா எல்லா குடும்பத்திலையும் நம்ம பேசும் பொழுது அவங்க என் மகனை நான் இழந்துட்டுன்றதுக்காக விஜய் அவர்களை குறை சொல்ல நான் விரும்பல, யாரையுமே குறை சொல்ல நாங்க விரும்பல, இதுதான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் எல்லாரும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிதான் எல்லா குடும்பத்திலேருந்துமே அவங்களோட கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. சரி, இப்ப நம்ம பேசுனது எந்த ஒரு பொய்யுமே கிடையாது, அவரும் அது பொய் சொல்லணும்னு இல்லை. இதெல்லாம் தான் அங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். தமிழக அரசு சார்பா அவங்க கொடுத்த நிவாரணம் எல்லாருக்குமே சென்று அடைஞ்சிருச்சு. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சார்பாக விஜய் இப்பதான் பெர்மிஷன் கேட்டிருக்காரு. விரைவில் கரூர் அவர் போக போறாரு. ஒரு இடம் ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க வச்சு 41 குடும்பத்தாரையுமே அவர் சந்திச்சு தனித்தனியா பேச போறாரு. இந்த முறை காவல்துறை நிபந்தனைகள்லாம் பிரச்சாரத்துக்கு கொடுத்தாங்க. விஜய் அவர்களே ஒரு நிபந்தனை தன்னோட நிர்வாகிகளுக்கு போட போறாரு. என்னன்னா, எந்த வாகனமும் வேணாம்,
எனக்கு அந்த கூட்டம், அந்த தொண்டர்கள் யாரும் வேணாம். ஸோ இந்த மீட்டிங்ல ரொம்ப முக்கியமா ஆட்கள் மட்டும் அவர் கூட வச்சுக்கிறதா இருக்காரு. ஏன்னா அவர் கூட ஏன் அதை வச்சுக்கிறாருன்னா, வேண்டாம் இந்த கூட்டம், இன்னி அந்த கூட்டம் அப்படின்ற பேச்சே வேண்டாம் அப்படின்னு விஜய் தற்போது முடிவெடுத்திருக்காரு. ஸோ அதனால அவங்க எல்லா குடும்பத்தையும் சந்திச்சு மனசை விட்டு பேச போறாரு. அந்த அந்த ஒரு அனுமதிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து நிறைய பேர் என்கிட்டயே கேட்டாங்க, ஒருவேளை வந்துட்டு போயிட்டாரா, எப்படா வருவாரு, எதிரா வருவாருன்னு. சில இடங்களுக்கெல்லாம் சொல்லாம போனல, இதுக்கு முன்னாடி அந்த சம்பவங்களுக்குலாம் சொல்லாம போனல, அந்த மாதிரி எதை ஏற்படும், அந்த மாதிரி அதெல்லாம் வேற, அந்த அந்த சம்பவங்கள்லாம் வேற. இது அவரால ஒரு துக்கம் நடந்துருச்சு அப்படின்ற பொழுது அவர் பார்த்து தான் ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணுவார். இந்த முறை அவரு ரொம்ப நிதானமா இருக்காரு. எந்த தவறும் ஏற்பட்டக்கூடாது. கரூருக்கு என்னால ஏற்பட்ட குடும்பங்களுக்கு, பாதிப்பு ஏற்பட்ட குடும்பங்களுக்கு நான் சந்திக்க போறேன். இனி அவங்களோட மகனா இருக்க போறேன், ஒரு அண்ணனா, தம்பியா, அவன் குடும்பத்துல ஒருத்தனா நான் இருக்க போறேன். தயவு செஞ்சு அந்த கூட்டம் எல்லாமே அப்புறப்படுத்துங்க அப்படின்றதுல தெளிவா இருக்காரு. விஜய் அவர்கள் இப்போதைக்கு எடுத்துக்கூடிய இந்த முடிவு ரொம்ப தெளிவான முடிவு. இதுக்கு நம்ம கண்டிப்பா வரவேற்று தான் ஆகணும்னு நினைக்கிறேன்.